வாங்க பிளேட் அப்பளம் பிரதமா அப்பளம் என்னடா அப்பளம் I like the way you guys cook. Italian people, we use our hands. Yeah. You want same thing me. நண்டு கறி எப்படி இருக்கு இங்க நண்டு சம்மர் டைம்களுக்கு இப்படியான ஒரு கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு கிடைக்கும் அந்த டைமை நல்ல வடிவாக எஞ்சோணும் அதை விட சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடும் போது தான் குடிப்பினோம் நாங்கள் சாப்பிட்டா பிறகு குடிக்க போகிறோம் நண்டு கறி எப்படி இருக்கு இங்க நண்டு இன்னும் லவ்ப்பா இது பயங்கர லவ்வாக கிடைக்குது குக் ரெடியா ஆ லிட்டில் பிட் ரெடி ஆயிட்டா லிட்டில் பிட் ரெடி ஆயிட்டா அவாக்கு தான் சிட்டிப்புக்கு தான் இந்த ஆள்டா காசு சிட்டி எங்களுக்கு பாபிக்கு குக் பண்ணி கொண்டிருக்கிறார் சின்ன பெரிய செஃப் சின்ன செஃப் இங்கே இருக்கிற பெரிய நாங்கள் எல்லாரும் இருந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறோம் இங்கே சமையல் நடக்குது என்னது விழுந்தடிச்சு ஓடி வந்தான் பிளேட்டோட வாங்கின பிளேட் அப்பளம் பிரதமா அப்பளம் என்னடா அப்பளம் வெஜிடேரியன் சரி எந்தாண்டா பொறிக்கணும் அப்பளம் உங்களுக்கு பிடிச்ச அப்புறம் அது எனக்கு சிரிப்பா அடக்க முடியல அப்புறம் எட்டி பார்த்துட்டு அவரோட இவர் ஆடமா அவங்களோட அப்பம் அப்பளம் பண்ணுவான் பேர் சொல்ல தெரியாது அவருக்கு பேர் வேற பேருடா அம்மாக்கு தானே அற்புதம் அவருக்கு அவர்கிட்ட தலைமை ரெண்டு ஸ்டைல் ஃபுட்டாக விற்க போயினோம் நிறைய சாப்பாடு கூடி விட்டு இதெல்லாம் நண்டுக்கு புட்டு அவியல் நடக்குதுங்க நண்டு இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இப்போ இவ்வளோ நேரம் கணக்க சாப்பாடுகள் போயிட்டு என்னண்டே என்ன சாப்பாடு சாப்பிட்னாங்கண்டே மறந்து போனோம் அவ்வளோ அதுக்கு சாப்பாடு வந்துட்டு நீ நாங்கள் அடுத்த கட்டம் இறால் பிரட்ட போகிறோம் நண்டு கறி இருக்குது அம்மாவுக்கு கணக்க மிளகறி இருக்குது சரியான ஃபேமஸான பெரிய இது வரைக்கும் நான் இப்படி ஒரு நல்ல போல சாப்பாடு சாப்பிடல நல்ல காலம் நாங்கள் நான் எங்க ஒலிம்பிய 10 மணிக்கு இந்தியாவில் வேற அவ்வளோ டிராஃபிக்காக இருக்க மாட்டேன் நான் நினைக்கல ஆனால் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் வந்து என்ஜாய் பண்ணிட்டோம் அந்த ஒரு வரையும் வெயிட்டிங் நல்லா தான் இருந்திருக்கு என்ன நான் தான் ஒன்றும் பிளான் எல்லாம் வந்துட்டு நாங்கள் என்ன Kawaii chef. Yeah, it's good. Thank you. You see how he do the knife? Yeah, he's I like the way you guys cook. Italian people, we use our hands. Yeah. You want same thing me? You Italian? Yeah. I work in the Queen Pasta. Queen Pasta? Okay. I worked 25 years there. Wow. So I know make pasta, lasagna, everything. And we use pretty much the same base. Yeah, same, onions, similar, yeah. Onions, Garlic, and plus you put goat meat. Yeah. Oh yeah. All the inside Lamb, part. yeah. Yeah. Everything, yeah. It's good. Enjoy it. Thank you so Thank you. much. Yeah. Take care. அருண் கொஞ்சம் ரன்னிங்கில் வந்துட்டு போகிறார் காற்று யாரில் இந்த இடங்கள் அப்படித்தான் இல்லை ஆனால் ஒவ்வொருத்தரும் ஜோடியாக வந்து இருக்கணும் போல எல்லா இடமும் என்ன ஒவ்வொரு சைடில் வந்து ஜோடியாக பின்னேறம் ஆகிட்டு பின்னேறம் பண்ணால் அந்த டைமுக்கு அந்த ஃபன் பண்ணுற டைம் ரால் பிரட்டல் எடுத்தது மிளகாய் என்ன செய்யறது ஸ்லைஸ் எப்படியா அண்ணன் இது பேக் பேக்காக வெட்ட விட்டாங்க ஊருக்கு
முதல் 1 ரூபாய்க்கு வெங்காயத்தை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. இந்த பார்த்தா 5 ரூபாய்க்கு வெங்காயம் பட்டு விட அந்த வெங்காயத்திலே சாட்டி கொண்டு நிற்கிறது சமைக்க பஞ்சியில். ஆனால் இது இன்னும் வெயில் இறங்கல பார்த்தீங்களா, 6 மணி ஆகுது. இது செஃப் கத்தி, நீங்கள் கடை கத்தி, இது கடை செஃப் கத்தி. வாங்க அப்படியே போவோம். அப்போ எப்படி 2 நம்பர் 6ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ஆளை பார்த்தீங்களே எப்படி இருக்குண்டா? ஆ சொல்லுங்க கதை எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணீங்களா? ஆ என்ன கொண்டு வந்து இது ப்ளே பண்ணட்டான் ஆள் தருது, நான் தான் என்ஜாய் பண்ணணுமா. ஆனால் எனக்கு இது இல்லாமல் ஆசை, சின்ன நல்லது எங்களுக்கு வேண்டி தர்றதில்லை, உங்களுக்கு இல்லாமல் வேண்டி தெரியலாம். சிரிப்பு பார்த்தீங்களோ? வா சா ஆ அங்கால என்னொன்று வருது. ஆ இவ்வளோ பாப்புள் வருது, இது சும்மா அமர்ந்து வருது. எவ்வளோ பாப்புள் வருது. கடைசியாக இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அது என்னன்றதை நாங்கள் கடைசியில் சொல்கிறோம். இது 1 இயர் சொன்னோம் சப்ஸ்கிரைப் டு அற்புதம். ஸோ மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அற்புதத்துக்கு. இங்கே அப்படி நேரில் லைனில் 3 பேர் இன்னொரு ஆள் இருக்கிறா, இன்னொரு ஆள் வந்து அதுக்கு அங்கே வரும், ஆள் நடுவில் வருது. ஹார்ட்டு இந்த இறால் டெவலுக்கு ரெடியாகுது. இதுக்கு பிறகு இங்கால வெங்காயம் எல்லாம் இருக்கு வரும். இந்த இடம் இப்போ நீங்கள் என்ன சந்தோஷமாக வந்தது? இல்லை ஆள் கதைக்கு கலைச்சி போட்டார். சரியா வேலை கலைச்சி போட்டார். நாங்கள் ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கே கஷ்டப்படுவோம். இங்கே அம்மா இப்போ நித்திர விழுற டைம் வந்துட்டு எங்களோட சாப்பாடு கொஞ்சம் குறைவு தான். வேற என்ன சாப்பிட்ட நீங்கள்? 5 மணி நீங்கள் களைச்சி மயங்கி விழ போகிறீங்க. மயங்கி விழ போகிற அவ்வளோவா? பசிக்குது. பசிக்குது. என்ன வேணும் பசிக்கு சாப்பிட? கிட்ட வந்து கதை சொல்லுவாங்க. கிட்ட வந்து நல்ல கிட்ட வந்து என்ன வேணும்? சிக்கன் சாப்பிடுங்க. சிக்கன் குக் ரெடியே தானே இருக்கு. 2 பேரும் ஒட்டிய முகாம் என்ன? கவனம் விழுந்து விடக்கூடாது. புட்டுமா வச்சாச்சு கடற்கரை பக்கத்தில். தட்டினா இல்லை இப்படி ஜம் பண்ணினா புட்டா விஞ்சிட்டேன்டா. இவர் இப்போ நாங்கள் இந்தியாவோட டைமில் பழகினவர் போல. ஆல்ரெடி அவிச்சு வச்சிருக்கு. இப்போ அவிச்சு நாங்கள் டாக்டர் நீங்கள் இப்போ நடந்த பிறகு அம்மா பார்த்து வெள்ளை புட்டோம் சூப்பராக இருக்கு. எந்த மகள் கணக்க புட்டு வச்சுக்கிறீங்க. அவிப்பம் விருப்பம் வேண்டாம். இறால் பிரட்டல் ரெடி ஆகுது. இது முதல்ல மேரினேட் பண்ணி வைக்கிறது என்ன? ஆனால் பாபைக்கு மேரினேட் பண்ணல. பாபைக்கு மேரினேட் என்னவோ கரிமுளகா நல்லா இருக்கும். டெவலுக்கு போடுறவே அப்பா அந்த வீப்பெல்லாம் பிரெட்லண்டா கரிமுளகா உள்ளியும் போடுறீங்க மேல. உள்ளில தான் இருக்கு எல்லாம் வாசமா இருந்து முழுக்க அருவப்புளை இருக்கா போடுறோம். ஓ வெங்காயம் எல்லாம் போடத்தான் இதாகுது. ரெகுலராக எப்படி செய்கிறீங்களோ இந்த டைம் மட்டும் தான் செய்கிறீங்க. இது எங்க ஒயிட் ஹொஸ்கோல் எடுக்கிறீங்களா? ஒரு ஆள் பெரிய ஆள் இல்லை இது அப்படி வெங்காயம் இதா வேற நல்லா இருக்கு.
ஆனா கொஞ்சம் பொரிய விட்டு தான் செய்யணும் மற்றது காலெல்லாம் போட்டு அவிச்ச மாதிரி புட்டு சாப்பிடுவாங்க கையால கறியோட சாப்பிடுவாங்க அம்மா சீனி குடி இருக்கும் நான் தேங்காய் போல சாப்பிடுறேன் சின்ன பிள்ளை இந்தியாவில் தான் நானே சாப்பிடுறேன் போயிருக்கலாம் இந்தியாவுக்கு நீங்க போயிருக்கலாம் கால் நடக்கா நண்டு கறி தூக்க போதும் கொஞ்சம் நண்டு கறி உங்களுக்கு பிடிக்குது ஒரு எது உரைப்பு தான் பிடிக்கும் எனக்கு உள்ள டென்ட்டுக்குள்ளே புட்டாவிய நடக்கு இங்கே டெவல் இங்கே எல்லாரும் வெயிட்டிங் சாப்பிட்றதுக்கு ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அம்மா அந்த சாப்பாடு chicken, roti curry, rice, idiyappam. நான் கேட்டு வைக்கிறேன் சாப்பாட்டி Appalam. அப்பளம் Another food. அப்பளம் அப்பளம் அந்த அப்பளம் அப்பளம் அது ஃப்ரூட் இப்போ கொத்தரடி இப்போ கொத்தரடி இப்போ விருப்பம் சோதிக்க முடியும் அம்மா கொத்தரடி போடுவா இல்லை நீங்கள் கணக்கு பேசாமல் நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் கடையொண்டை போடுவோம் பிடிச்சதெல்லாம் ஓ வாங்கி கொடுக்குறீங்கள அம்மா அப்பா கொஞ்ச நாள் தான் வாழ்க்கையில அவனும் வச்சிருந்தா அவைக்கு வாழ்க்கை பூரா அம்மா அப்பா கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் போன் எல்லாம் செய்யுங்க என்ன ஆனா ஊர்ல நல்ல அரைச்சி பொரிஞ்சு மெயின் செஃப் தான் வாவாங்க ரோட்லாண்டா பிடிச்சி கேளுங்க சமைக்கிற அப்படின்ட்டு போறாக்கள் கேட்டுறாங்கப்பா எனக்கு நேரம் இல்லை தமிழிக்காண்டி ஓட ஓடும் அது சந்தோஷமான ஓட்டம் என்ன ஃபேமிலிக்காக வேண்டி ஓடுற மாதிரி தெரியுது உங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணிக்க சின்னாக்களை மீட் பண்ணல தெரியுது சின்னாக்கள் சங்கட வேலை பார்த்து ஏன்னா ஒரு தரம் இல்லை தானே எங்களுக்கு அப்பா மட்டும் தானே எங்களுக்கு உலகமே அப்பா இல்லாட்டி 2 எந்த வார்த்தைக்கு பின்னாலே உங்களோட அப்பான்ற ஒரு பேர் தான் பின்னால வருது அப்பா இல்லாட்டி 2 கால் பொரியலும் இல்ல மீன் குழம்பும் இல்ல நண்டு கறியும் எல்லாம் போச்சு அப்பா மாய் வராது அப்பா இல்லாட்டி இவரை கேட்டுதான் நாங்க பல ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம் இப்படி இதா இருக்க மாட்டேங்குது ஒரு காலம் இப்பத்தே காலங்கள்ல ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம் கடவுளே எங்களை பார்க்க மாட்டீங்க வா வாண்டு கேட்குற மாதிரி இப்பத்தே காலத்திலே இப்படி எல்லாம் இருக்கிறன்றது அதிசயம் தான் கவலையா இருக்கு அப்பா இல்லாட்டி இருக்கலாங்க கடவுளே கலர்ஃபுல்லா வருது சூப்பரா வருது தம்பி வட்டினா இன்னும் கலக்கு தம்பின்ற வெங்காயம் தம்பி தான் ஐஸ் வைக்கிறீங்க தம்பி வெங்காயம் மட்டும் விதம் இருக்கு இல்ல வெங்காயம் மட்டும் நோக்க கூடாது அதுதான் இதான் அங்க வேலைக்கு வேறமா சொன்ன வேற இதுல சொன்ன வேற அங்க ஊரை அந்த யூடியூப் கார சமைக்க வெங்காயத்தை கொண்டு வாங்க மட்டும் பாசா போட்டு விடுவேன் அப்புறம் வச்சுக்கோங்க இவ்வளவு அபகமா அவிஞ்சு போச்சோ அடுப்புங்க நல்ல தரமான அடுப்பு இவ்வளவு அபகமா அவியுது கனக வேலை இருக்கு இந்த சொட்டு தண்ணியை விட சரி ஒரு வேலையும் அந்த தண்ணி அவிச்சு தண்ணியை எடுத்து வைக்கணும் அதெல்லாம் ஃப்ளேவர் இருக்கு கடையொன்று துறக்கிற அதான் நீங்க அந்த கடையில வந்து டேஸ்ட் பண்றீங்க என்ன ஒரு கடையில அப்ப நான் யோசிக்கணும் ஏதோ சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிய வேணும் ஆனா இவ்வளவு தெரிய மட்டும் திங்க் பண்ணல நாங்களும் அப்படிதான் நான் வெங்காயம் பட்டுறேன் எனக்கு வெங்காயம் பிடித்தா மட்டும் என்ன டக்குன்னு நான் நல்லா அப்படியே இருப்போம் பாசத்தோட வேற ஒன்றும் செய்யல அது நாங்கள் என்ன என்ன இது வயசு போயிட்டு இது பொரிஞ்சிட்டு ஒரு சொந்த கரங்களுக்கு வந்தா அப்படி ஒரு சமைப்போம் ஏன்னா இது பெரிய ஆக்கள் ஒரு ஃபேமிலி வந்தவன் நல்லா இருக்கு இந்த அடுப்பு கடைசியா அம்மாவுக்கே நிறைய சாப்பாடு வந்துருக்குது ஒலான அம்மா இங்கே களைச்சி போய் காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கிறான் வேலை இதாக்கல இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் மிளகா பொரியல் இல்லாமல் வந்துருக்கு இங்கெல்லாம் நண்டு கறி சூடாது மறுபடியும் பேட்மிண்டன் விளையாட நாங்கள் விளைக்கிட்டது
ஆனால் நாங்கள் என்ன தெரிஞ்சு இதில் இதுக்கப்புறம் இப்படி சாப்பிடுது அசைய எல்லாமே இதுக்கப்புறம் அது மட்டுமே நான் பாட்டிவாக தெரிஞ்சு போட்டு ஒருத்தருமே அசைய இல்லாமல் போகுது ஏன் என்னென்னு தெரியா அந்த கொஞ்சம் சாப்பிடணுன்னே வயிறுகள் முட்டாது டைமுக்கு சாப்பிடல நீங்க டைமுக்கு சாப்பிட விட்டு சாப்பிட முடியாது அந்த 3 நேரமும் கொஞ்சமா சாப்பிடணும் நான் சாப்பிடணுமே கணக்காக சாப்பிட மாதிரி ஃபீல் ஆகல ஆனால் உடம்பு இதாகிடும் அதை நீங்க அந்த நேரம் கண்டு சாப்பிடணும் நான் அப்படித்தான் கண்ட டைம்ல தான் சாப்பிட்றேன் முடிய நல்லா சாப்பிடணும் ஆனா சொல்றவர் சாப்பிடுறேன் ஆனா அதான் பண்ணி அப்படித்தான் நாங்களும் சொல்றது சாப்பிட்றது இல்லை சரி பேட்மிண்டன் வருது பேட்மிண்டன் விளையாடுவோம் அப்படி அம்மா விளையாடுங்களே நான் 2 காலம் விளையாடுவேன் பேட்மிண்டன் என்ன பிடிக்கும் கேம் ஆனால் என்னென்று விளையாடுவோம் ஏன் பார்ப்போம் கனாலம் விளையாடு ஒரு நாள் அங்கே விளையாடி இருக்கிறேன் கேம்பிங் அவ்வளோ வரும் போகாது காற்றுக்கு போகும் காற்று இஞ்சால இல்லை போய் இருந்தேன் எடா பட்டுக்குது இல்லை போய் இருந்தேன் காற்று ஓ காற்று இந்த பக்கம் எறிஞ்சன இந்த பக்கம் விளையாட்டுன்னா தெரியும் தானே கல்வி சும்மா பெஸ்ட்டு அப்படித்தான் இதுலேயும் பெஸ்ட்டாக இருப்பான்னு நினச்சி விளையாட போகிறான் பொறுங்க பாப்போம் விளையாடி பார்த்து அதுங்களே சர்வீஸ்லேயே சும்மா விளையாடுறாங்களுக்கு இதான் முதல் திறம் விளையாடுறாங்களுக்கு தான் மாதிரி 4-5 ட்ரை கொஞ்சம் காற்று கிளம் கடலில் பக்கத்துலான்னு அங்கங்கே தான் இருக்குது மேபி ஏதோ ஒரு இடம் பிரச்சனை இங்கே வர இல்லை கிட்ட தான் நிற்கணும் போலது நான் அடிக்க தூரையில் போதும் நான் விளையாட தெரியாது கொஞ்சம் நான் அடிக்க தூர போகுது நீங்க அடிக்க கிட்ட வருது இல்லை அது வந்து இஞ்ச காத்துக்கு நீங்க இஞ்ச வாங்க பார்ப்போம் காத்து தான் பிளேயர் நீ பிளேயர் வேர் கலிஸ்டர் விஷயம் ரெண்டா ஒரு விளையாடுனா கொஞ்ச நாளே பழகிடுவேன் ஆனால் அதுக்கு இல்லை காற்று தான் பிரச்சனை சொன்னேன் இப்படி நிற்கணும் அங்கால இதில் இல்லை இந்த இஞ்சால காத்தடிக்கு விடாது அது வராது இவரு நான் விளையாட்டு கட்டுறேன் எனக்கு விளையாட அபிஷன் ஆகல மெயின் பிளேயர் ஆகிறக்கு அடி விழாவணும்டா வெள்ளையில் விழாவணும் காற்று அது நீங்கள் ஒரு ஃபோர்ஸாக போகுது நீ அடிக்கிற அடிக்க பார்க்க பயமா காற்றுடா அந்த பக்கம் காற்று விளையாடி பேட்மிண்டன் விளையாடி காலேஜ் போனோம் 5 பந்துலேருந்து அதில் சாப்பாடு துவங்கி விட்டுது சாப்பாடு துவங்கிட்டுது அது காத்தடிக்குது அவர் சூப்பர் அண்ணா கொவ்வாண்டா என்ன ஊர்ல கிளி சாப்பிடும் ஓ ஓ எப்படி கறி இஞ்சி கறியை பாருங்க எனக்கு வாசமே சைவ கறியா அப்படி கிடக்க வாய் ஊறுதோ என்ன அதுதான் பிரச்சனை எனக்கு சாப்பிட இல்லாம கிடக்கு இந்த எல்லாரும் இருக்கணும் எப்படி ஜூஸ் எல்லாம் டயர்டா நாங்கள் சமைச்சு முடிஞ்சு அப்படியேட்டா இங்கே அப்பா சமையல் ரெடி ஆகிடணும் சாப்பாடு இப்போ இங்கே வருகுது அப்படி லைன் கட்டி ரைஸும் போட்டு கொண்டு வந்திருக்கு ரைஸ் குக்கரில் இந்த ரைஸ் சீன்ட்டு ஒரு வியூ அண்ணன் சாப்பாடு அண்ணன் அக்கா தான் மோஸ்ட்லி சமைச்சவா போல் அக்காண்ட சாப்பாடு அபிஷன்
நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? ஆ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த அனுபவம்? நீங்கள் ஒரு புதுசாக இருக்கு. ஆனால் நீங்கள் அமைதிப்பட மாதிரி அமைதியெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீங்க. அமைதி காப்பது வந்து சொல்ல அமைதி இது என்னதுக்குது? நாங்கள் நிலத்தில் இருக்க போகிறோம்மா. இவதான் மெயின் எங்களோட சமையலுக்கு மெயின். ஆல்ரெடி பாபிக்கு சாப்பிட்டாச்சு. இப்போலாம் நேரமும் நிறைய நேரமாக நாங்கள் இந்த கறிக்கு நண்டு கறிக்காக தான் யோசிச்சு கொண்டு பார்த்து கொண்டு இப்போலாம் வெளியில் செய்துனாங்க. அதுக்கு மேலே கணக்காக சாப்பிட்டுட்டோம். ஆனால் அந்த நண்டுன்ற வாசமும் கிரேவியும் அந்த கடையில் நான் சொன்னேன் அந்த கங்காலண்டு அந்த பார்க்க அந்த அந்த கிரேவிൻ്റെ இது வேறு இது சாப்பிடுவாங்க. அது வீட்டு சாப்பாடு தான். அது மக்கா கன நேரமாக சமைச்சு எங்களுக்கு அப்படி நிற்கவே இல்லை. இன்னும் பிரேக் கிடைக்கல. பக்கத்தில் இருந்து சாப்பிடுங்கன்ற கூட சாப்பிட்றா இல்லை. அதால் நான் கோவம் இப்போ சாப்பிடுவான். ஃபுட்டுக்கு நண்டு ரொம்ப தான். புட்டு கிரேவி குழச்சி போட்டு சாப்பிட செம்மையாக இருக்கு. எங்களுக்கு அந்த இந்த ஒரு லொக்கேஷனில் பின்னால் சிஎன் டவர் பக்கத்தில் இருந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுக்குவோம். அண்ணன் சொன்னவர் சர்ப்ரைஸ் இது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதில் வந்து சாப்பிடுவீங்க? ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வந்து பின்னிடம் விளையாடி பாக்கு இருக்கு, சின்ன பாக்கு விளையாடி சமைச்சு சாப்பிட்றது. சம்மர் டைம்களுக்கு இப்படியான ஒரு கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமை நல்ல வடிவாக என்ஜாய். அதை விட எங்களையும் இந்த இடத்துல கூப்பிட்டு நாங்களும் வந்து இதில் அப்படி சாப்பிட்றது ஒரு மறக்க முடியாத அனுபவம். என்ன பொறுத்தவரை இந்த அனுபவத்தை நான் மறக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு மறக்க மாட்டேன். எங்களுக்கு பிடிச்ச நாட்களை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நான் உண்மையாக அவ்வளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரையில் அவள் இன்னும் சாப்பிடே அது வாங்கி அங்கே கொண்டு வர கொஞ்சம் போட்டு கொண்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. மயங்கி விழப்புற அவளா சமைச்சு களைச்சி போன அவளை சாப்பாடை பற்றி சொல்லட்டா? சாப்பாடை பற்றி சொல்லியே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். ஆனால் தம்பி தான் சொல்லுவேன். நான் சொல்லிவிடும். நான் நெடுவாரம் சாப்பிட்றேன்னா எனக்கு தம்பி சொன்னால் இந்த மாதிரி அம்மா எப்படி இருக்குது சைவ கறி நான் அப்போ சாப்பிட்றேன். கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் இல்லை சைவ கறி அப்போ சாப்பிட்றேன். அது எதுவும் அமிர்தம் மாதிரி கிடக்கு. கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் கூடிச்சு. அது நல்லா கிடக்கு. இந்த இறால் சின்னாக்கள் சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். நல்லா வேண்டாம் இந்த இனிப்பு தன்மையோட வேறு இறால். அடுத்தது அந்த அந்த ரப்பர் மாதிரி இருக்கும், அந்த தன்மையே இல்லை. குக் பண்ண அப்படியே பதம் பொரிச்சு சமைக்கும். அப்போ இறால் இந்த பலதா போவாங்க இந்த ஆமாம் சொதி இங்கே சொதி நல்லா இருக்கும். ஆனால் சைவ கறி அப்போ நான் சாப்பிட்னா எனக்கு இது அந்த சைவம் பிடிக்க அனுபவம். அதை சாப்பிடணும்னா சைவம் பிடிக்குது. அப்படி ஒரு டேஸ்ட். மச்சத்துக்கு பார்க்க இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டா விட மாட்டேங்குது. கறி சோதி குழம்பு மச்சம் என்ன மச்சம் இது தோத்துரும். சூப்பரா இருக்கும். சோதி எந்த சோதியோட சாப்பிடு. அவருக்கு வெள்ளை ரைஸ் பிடிக்கும், அதோட சாப்பிடுவேன். நீங்கள் சொல்லுங்க அப்போ உங்களோட வீட்டு பண்ணாலும் டேஸ்ட்டாக சாப்பிட்டு வந்துருப்பீங்க தான். நான் கடையில் சாப்பிட்டு இப்படி வந்து விட்டேன். வீட்டு டேஸ்ட் சொல்லுவேன். சமையல் அம்மா மாய் வராது நல்லா இருக்கு. சமையலை விரும்பி செய்யணுமே, விருப்பப்பட்டு ரசிச்சு தான் சமைக்க வேண்டும். வேண்டாம் இருப்பா செய்தா சரி வராது சமையல். இன்னைக்கு பார்க்க நண்டு கறி நாளைக்கு தான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த முதநாத்துக்கு செய்தது பார்க்க வச்சு சாப்பிட்றது நல்லா. நண்டு மீன் அது அப்படித்தான் பழைய சாப்பாடு. அடுத்த நாள் இன்னும் நல்லா இருக்கும். சில பேர்ட்ட பணதா போகும். வெண்ட கன நாள் இருக்கு. மினக்கட்டு இப்படி நிறைய நேரம் அடுப்புல வச்சதுண்டா அடுத்த நாள் கவனமா இருக்கு. நண்டு கறி எப்படி இருக்கு? இங்க நண்டு இன்னும் லவ்வப்பா, இது பயங்கர லவ்வா கிடக்குது. ராஜம் செய்ய வரும் முன்னால உங்களுக்கு டேஸ்டா இருக்கா? டேஸ்டா இருக்கு. அஞ்சு பாருங்க நண்டு எப்படி சாப்பிடுங்க. நண்டு very 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 very
முடிக்க வேணும் குட் நண்டு கறின்ற டேஸ்ட் லாக்கல் மயங்கி போடணும் ஜல எங்களோட அபிஸ்டன் செஃப் கேட்போம் நல்ல ஒரு லஞ்ச் இந்த டைமுக்கு என்ன நான் நார்மலாக டின்னர் டைமில் தான் லஞ்ச் சாப்பிட்றேன் அம்மாவுக்கு நண்டு கறி நான் பிடிக்காது நண்டு கறி அதாவது நண்டு கறி என்றாலே நான் பிடிக்காது இப்போ தெரியும் நண்டு கறி இப்படி இருக்குமா நண்டு கறி இந்த கிரேவி தேயிற இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது நண்டு கறின்ற டேஸ்ட் ஓ உங்கள் பாருங்கள் பறவைகள் எல்லாம் பறந்து அங்கே பறவைகள் பறக்குது நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் அதை விட இங்கே அதை சுற்றி வேறு இருக்கிறார்கள் இருக்கிறோமில்ல எல்லோரும் பொறாமையில் சாக போயினோம் என்னடா அவங்க இப்படி சாப்பிட்றாங்களோ ஏதோ உண்டு எல்லாருக்கும் பாய் ஊறுது நான் தெரியுது நான் இப்படி சாப்பிட்றதா போகிறாங்க அப்படி தானே அவங்க இப்படி சாப்பிட பார்த்து இருக்க மாட்டான் என்னது இருக்க மாட்டினா ஆனா சமைக்கிறது சாப்பிட்றது இப்படி காசெல்லாம் போவைக்க கொண்டு போறது எந்த அப்பா சொல்லுவாரு நாங்கள் ஏன்னப்பா போகலாம் காசு செவிலிக்கிறீங்க இல்லை சாப்பிட்றது சந்தோஷமா இருக்கிறது இப்போ நாளைக்கு ஏதாவது வருத்தம் கிருத்தம் வந்தா சாப்பாட்டுக்கு மட்டும் செலவழிக்கணும் எங்கட அப்பா சொல்ல கண்டபடி செவிலிச்சா கோவப்படுவாங்க கண்டபடி உடுப்புகள் எல்லாம் வேஸ்ட் அதுகள் வேஸ்ட் ஆனா அப்பா சொல்லுவேன் நகை வாங்கலாம் அது ஓகே பிறகு காலத்துல வைக்கலாம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு பிள்ளைகள ஆரோக்கியம் சாப்பிட்டு வடிவா வருவீங்க மோமெல்லாம் சாப்பிடாம விட்டா மோமெல்லாம் பழதான் போவேன் சொல்லுவார் அப்புறம் அவருக்கு பிடிச்ச உடுப்போல் வாங்கி தருவேன் எல்லாம் செய்வார் பெஸ்ட் அப்பா எங்க அப்பா அம்மா கிடைக்காது எனக்கு அப்பா இல்ல சாப்பாடு தான் முக்கியம் அதுக்காகதானே வாழ்றோம் சாப்பாடு தான் முக்கியம் எங்களோட பின்னுக்கும் அந்த சாப்பிட்டது தான் மிச்சம் சாப்பிட்டுதான் மிச்சம் இப்ப பாருங்க இப்ப சந்தோஷமா ஒரு சின்ன வயசு வடிவா சாப்பிடுறோம் ஒரு வயசுக்கு சாப்பிடலாம் ஒரு வயசுக்கு சாப்பிடலாம் இதெல்லாம் செய்தாலும் சாப்பிடலாம் உடம்பு ஒத்துக்கொள்ளாது எனக்கு வேற தோங்கிடும் சாப்பாடு நல்லா இதாக பிடிச்சிட்டு இவர் சாப்பிட அவருக்கு பிடிக்காது நண்டு கறி ஒன்றும் பிடிக்காது புட்டு பிடிக்காது தேங்காய் பூ இருக்காண்டு ஒரு மகனை பெத்தான் தானே அது அம்மா உங்களுக்கு 600 ஆள் பிடிச்சிப்பினோம் ஆனா நல்ல மருந்துடங்க மாமி சொல்லுவாங்க மருந்து போல பாவிங்க கொண்டு வா 4 பிள்ளைக்கு ஒரு ஆள் என்ன வடி ஆனா எல்லாம் சாப்பிட்டு பழகுவோம் என்ன அவர்கிட்ட பேக்காவது சிப்ஸ் மாட்டேன் கொஞ்ச நாள் கொடுக்க பழகிடுவாங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க எனக்கு இவ்வே லவ் பண்ணி சாப்பிட்றாங்க நான் பெரிய நண்டுல லவ் வாங்க குட்டிமா குட்டிமா நல்லா விடுப்பா அம்மா என்ன கறிக்கிற ஏன் சாலிக்கா அங்கே பார்த்து போகுது சாலிக்கா லுக் டக் பார்த்தேன்னா தெரியாது டக் என்னதான் தெரியும் தங்களோட ஃபேமிலியா லுக் அட் மை ஃபேமிலி இது பெரிய ஃபேமிலி இது பெரிய ஃபேமிலி நாங்களும் டக் மாய்க்கானு பெரிய ஃபேமிலி அபிஷ்டனுக்கு நண்டு உடைச்சு சாப்பிட பஞ்ச் என்ன பஞ்ச் திருப்பி இருக்கா சொல்லுங்க ஹலோ திருப்பி சொல்லுங்க நண்டு அப்படி I love, 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 என்ன லவ் love, 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 இங்க சாப்பிட்டுட்டா love, 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 நண்டு love, உடைச்சு love, உடைச்சு love, love, சாப்பிடுறாங்க love, கையில் love, ரெண்டு love, கையும் love, வேலை love. சாப்பிடைக்கு ரெண்டு கையும் வேலை I love Nanda. நீங்க Super இருக்கு. I love it. நண்டு பிடிக்குமா அதான் என்ன இவ்வே என்ன தெரியும் நாங்க வந்து உடுப்பு போடுறதுக்கு இப்படி அழுகுறோம் அம்மா நானும் உடுப்பு போடுறதுக்கு அழுகுறோம் கோயிலுக்கு டிரைவிங் செய்யறாங்க கையை பிடிச்சு கொண்டு கையை நம்புறாங்க உங்களும் பிடிக்குமா நண்டு அவைக்கும் பிடிக்குமா நல்லா இருக்குது அப்ப 4 பேருக்கு நண்டு பிடிக்கும் பேருக்கு மட்டும் பிடிக்காது அப்ப அவர் என்ன செய்யறாரு அவருக்கு ரச்சி கறி பிடிக்கும் இறைச்சி கறி அதனால பிரீமா வைக்கறாங்கன்னு இங்க வேறங்க நல்ல வடிவாங்க இங்க வேற சூரூர் தலைமாரு அம்மாவே தெரியாது இப்ப வட்டினாது திருப்பி வளருது நாங்க என்ன இப்போ இப்படி வளருது ஏன்னா எங்களுக்கு வளராது எங்களை தலைமையில் நண்டு தான் நோம்பலாம் நண்டு 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 இறால் மீன்
பெருசா அந்த நாட்டம் வராது சாப்பாடு. இன்றைக்கு எப்படி இருக்கு? கிட்ட நண்டு இப்போ நட்டு நான் அதை வாங்கின பெரிய காலம் சுத்தவரை நிப்பினா நான் நம்ம லோலிபாப் மாதிரி உடைச்சு கொடுக்கணும். இந்த வாய் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் கடிச்சு கொடுக்க அதை நைஸா கொடுப்பேன். மெதுவா கடிச்சு அடுத்து அந்த சதம் அரைவாசி இது வாசியா இருக்கு. லோலிபாப் வாங்கி நாங்க சாப்பிடுவோம். பாவம் உடைச்சு தார விரும்பாங்க. நண்டு உடைக்கிறேன் பெரிய மெதுவா அடிச்சா அந்த மெதுவா வரும். கூட கடிக்க கூடாது. மெதுவா கடிச்சா அந்த கூட கடிச்சா அது சதியது. பாட்டு படிக்கணும் நண்டு கறி இல்ல. கொஞ்சம் முரத்து சவுண்ட் சினிமா பாட்டு தெரியாது. சினிமா பாட்டு படிச்சு காட்டு. ஆக்டர் சினிமா ஜாவிஸ்டனை பாருங்க. சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இங்க வேறுங்க நண்டு கறி பட்டிருக்கிற பாட்டை இங்க வேறுங்க. நண்டு பாவம் வேறுங்க. ரெண்டு கையும் நண்டு பாவம். சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடும் போது தான் குடிக்கணும். நாங்கள் சாப்பிட்டா பிறகு குடிக்க போகிறோம். அபிஸ்டன் முதல்ல அதான் அம்மா கொடுக்க போகிறோம். அம்மா குடிச்சு பார்த்துட்டு இன்றைக்கு இந்த கடலுக்குள்ளே நீந்துறது தெரியாது. பிடிச்சி வச்சிருங்க. குரல் கொஞ்சம் நடைஞ்சு போச்சு. ஷேக் பண்ணா பர்த்டே விஷ் முடியலையே. குடிச்சு பாருங்க. காணும் குடிச்சு பாருங்க. குடியுங்க. குடிச்சு போட்டு கடலுக்கு நீந்துங்க போய். நீங்க நீங்க குடிங்க. வேறட்டுமா குடியுங்க. ஆப்பிள் ஜூஸ்ல குடிச்சு பாருங்க. குடிச்சு பாருங்க. குடிச்சு பாருங்க. ஆப்பிள் ஜூஸ் மாதிரி கணக்கு கதைக்காம குடிங்க. சியர்ஸ் சியர்ஸ். அம்மா குடிக்கிறது பயப்படுறா. ஆப்பிள் ஜூஸ் நாங்கள் இப்போ அம்மா குடிக்க பழகிட்டா. பார்த்தீங்களோ கனடாவில் வந்து குடிக்கையும் பழகிட்டா. இஞ்சி தண்ணி ஜூஸ் பார்த்தீங்களோ அம்மா குடிக்க பழகிட்டா. இந்த வைன் போத்தல். ஓ எரியதுக்குள்ள வெறியில அப்படியே நீந்தி கொண்டு உஷாவாக்கு போறோம். இது அடுத்த பத்தல் கொடுக்க போறோம். பொட்கா பத்தல் இது நல்ல ஃப்ளேவர். ஓ மை காட், ஒய் நல்ல ஃப்ளேவர். இத பாத்தீங்க. அப்ப நீங்க கூட குடிக்கிறீங்க. இவா கூட குடிக்கிறோம். அதான் நல்ல ஃப்ளேவர் எல்லாம் தெரியுது. குடிச்சு இதெல்லாம் போட்டுட்டேன். எந்த சோடா இதுதானா? இந்த பிளேன் சோடா இது இதெல்லாம் குடிக்கிறேன். நாங்கள் வெறும் தண்ணி தான் குடிக்கிறோம். இதுதான் எனக்கு இடி நான் ஒன்றும் செய்யல. அது சம வெங்க கொஸ்கோவா? கொஸ்கோ 3 விதம் இருக்கு. இது ஆர்கானிக் பழத்தின் ஸ்ப்ரிங்கிள் ஜூஸ். செமி பாட்டுக்கு செம்ம நல்லா இருக்கு. Made in France. France. Yeah. Cheers. வரி வர போது. டான்ஸ் ஆளுக்கு ஏறிட்டு ஆடுங்க. எவாக்கு பேர் ஏறிட்டு டான்ஸ் ஆட போறோம். டான்ஸ்
பலூனை சாப்பிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம். என்னடா என்ன கதை? வணக்கம். திருப்பி எப்படி இருக்கிற? இல்ல முதல் மாறிட்டு மாறி போட்டு உள்ள இருந்து எடுக்குது ஆள் பேடு மட்டும் செய்யுது என்ன அதுங்கள இந்த இடத்துல டென்ட் இருந்தது. படப்படப்படன்ட்டு எல்லாம் கலாட்டி முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு இப்போ ஈவினிங் ஆகிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் அவர்கிட்ட ஒரு பையனுக்கு பர்த்டே. ஸோ சும்மா நார்மலாக கேக் பட்டி போட்டு நாங்கள் வீட்டை போகிறோம். அவர்கிட்ட பர்த்டே முடிஞ்சுக்கிற நாள் ஆகிட்டு அதனால் முண்டைக்கு லைட்டாக பர்த்டேக்கு கேக் பட்டி போட்டு வலிக்கிறப்புறம் இதில் ஒரு பெரிய டென்ட் இருந்து எல்லாம் முடிஞ்சது. என்ன ஊர்லேண்டா எத்தனை படங்க போட்டு தடகத்தை போட்டு இப்போ பார்த்தீங்களா துணியிலேயே இவ்வளோ வித்தியை கண்டுபிடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு சரியான கஷ்டம். லேட்டா வந்துட்டா சரியா ஏலியா வந்தாலும் என்னண்டு இவ்வளோ சாப்பிடுவோம். ஒளிம்பினாங்க வேலை மாய் ஒளிம்பினாங்க. தம்பி வந்தது லேட். என்ன பேர் இனி அடுத்த நாள் தான் அதே புல்லாயிருக்கும். எப்படி ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் ஏர்லி வந்து நல்லா இருக்கு. இதெல்லாம் முடித்து அது மீசி எல்லாம் வச்சு அப்படியே இருக்கு. அது வேலை பேஸ். Birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Shiva. Happy birthday to you. Are you 1? Are you 2? Are you 3? Are you 4? Are you 5? Are you 6? Are you 7? Are you 8? Are you 9? Are you 10? Are you 11? Are you 12? Are you 13? Okay. Manikile. மங்கள ஒரு வருஷம் anniversary வடிவாடுங்க. அடுத்து என்ன பெராட்டி காண்க வாங்க. போன கிழமை வாரத்திலே தடவோடு. நான் பயந்து போறேன். எனக்கு மாவுல மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணினாங்களே. நீங்க சாப்பாடு வந்து கொலை பண்ணி போடுங்க. என்ன எனக்கு நீங்க வர்ற நடக்கலாம் போச்சு. இந்த சாப்பாடை மட்டுமே நீ மெலும்பறையலாம் கூடி விட்டுது. இவர் இப்படி சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் வந்தாலே 10 கிலோ கூடிடுவேன். 5 கிலோ கூடி இருப்பேன். என்ன தெரியுது கிரீன் டீ அதான் சாப்பாடு. பாபிக்கு போடுறா போட்டு அது உங்களோட அடுத்த முறை அம்மாவுக்கு பிடிச்ச மரக்கறி கறி இடியப்பம் சோதி சாப்பிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச மரக்கறி கறி. உங்களுக்கு மரக்கறி கறி முட்டை பொரியல் மட்டும் தானே. அம்மா நடக்கல போயிட்டு சாப்பாடு இதுவரைக்கும் இப்படி சாப்பிடுங்க. എന്നോ കഞ്ഞോ വിടിയില്ല പാസത്തിന്റെ ഉച്ചം. சந்தோஷம் சரியான சந்தோஷம். இன்றைக்கு சந்தோஷமா நித்திர கொள்ளுவோம். உங்களை சரியான விருப்பம். ஒரு வருஷம் கேட்டு நான் உண்மையா சொந்தக்கார வீட்டையே நான் போக மாட்டேன். எனக்கு தெரியும் போறேன். நானு உங்களோட விட்டா இப்படி வந்து நிக்கிறேன். ஏதோ ஒரு இழுத்து ஒரு பெரிய தலையாவது வீட்டை உடந்துட்டு விருப்பம் இல்ல. அப்ப இதுகளை பார்த்தா ஆசைப்பட்டு பிடிச்சு கொண்டு அது அம்மா உங்களோட வடிவ கதைக்கிற விதம் தான் அவருக்கு பிடிச்சது. இவர்ல சந்தோஷமா இருக்கணும். வடிவா வெடிவீங்க டைம் தான் will make. உங்களுக்கு சந்தோஷம். உங்களை பார்த்தா சரியான சந்தோஷம். தேங்க்யூ அம்மா வந்தது. எனக்கு நீங்க வாங்க வீட்டை வாங்க. எனி டைம் வரல.
ஊருக்கு போவோம் அடுத்த வரையும். நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் போடும். அப்போது இந்த கல்யாணம் சும்மா போய் ஒரு கோயிலில் கல்யாணம் கட்டி போட்டு வர்றது. உங்களை கூப்பிட்டுத்தானே வேணும். நாங்க போயிட்டேன் ஆலமரத்துக்கு இல்லை. இப்ப நாங்க விட்டா நாளை இப்படியே தான் வீட்டை போகலாம். விட மாட்டோம் போல கதைச்சு நாங்கள் போயிட்டு வரோம். பாய். கொஞ்சம் அவசரம். சந்தோஷம். ஹாப்பி. ஓகே நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பரவாயில்ல போயிட்டேன். வாங்க எல்லாரும் கூட்டி வாங்க. எல்லாரும் வாங்க. ஓகே நல்ல சாப்பாடு தந்தீங்க. சாப்பாடு எல்லாம் வேறு லெவல். நாங்களும் அதுக்கு இப்ப சமைச்சு தரோம். எங்களால முடியாது சமைக்கிறதுக்கு. நீங்க வாங்க சமைக்கிறது. கண்டிப்பா வரோம். இவர் சொன்னவர்கள் ஒரு சாப்பாடு வேண்டாம். வெறும் முட்டையோட கொடுக்குறோம். ஒரு வரியமா வச்சிருந்தேன் நான் சொல்லிக்கணும். மற்றதெல்லாம் உங்களுக்கு உடனோட ரொம்ப ஓடி போய் வாங்க. அந்த ஜெல உடுப்பு ஆண்டிய அதுக்காக அந்த ஜெல உடுப்பு போடுற அளவு மெல்லிவோம். அந்த இன்னொரு ஜெலோ ஓட்டம் பண்ணு கிடக்க போடுவோம். இன்னொரு ஜெலோ கிடக்க அதுவும் போடுவோம். மிட்லாஞ்சேச்சில் நான் சாப்பிட மாட்டேன். நான் வேண்டாம். சாப்பிட்டு எல்லா ஆசையும் மாசத்தை பொழிஞ்சு கொட்டி சாப்பாடா தந்து களைச்சு அப்படியான ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு கிஃப்ட் கிஃப்ட் வந்தது. எங்களுக்கு பெருசாக அப்படி கிஃப்ட் ஒருத்தரும் தாரையில். அடுத்தது நாங்களும் பெருசாக ஒருத்தட்டையும் அப்படி வாங்குறதும் இல்லை கொடுக்குறதும் இல்லை. அது என்ன தெரியாது. அது பழகி போச்சு சின்னலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட்டுகள் கொண்டு கொடுத்துருக்கணும். இது எனக்கு நினைக்கிறேன் எல்லாமே பிராண்டு. எல்லாமே ஒரு சரியான பிராண்ட். இங்கே டொமியிலேருந்து தான் வந்திருக்கு. இப்படி நிறைய டிஷர்ட்டுகள் இருக்குது. இப்போ அபிஷ்டன் எடுத்து காட்டுவார். அபிஷ்டன் எடுத்து காட்டுங்க. அபிஷ்டனுக்கு எல்லாருக்கும் தந்திருக்கணும். நாங்கள் வடிவாக பார்க்கல. ரெண்டே தான் பார்க்குறோம். மஞ்சள் கலர் தெரியும். இந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் ஹிஸ்ட்ரி பெரிய ஹிஸ்ட்ரி. 1 இயருக்கு முதல் பண்ணது. நான் மீட் பண்ணிக்க எனக்கு வேண்டி தருவான் சொல்லி வேண்டவ. இப்போதான் வேண்டி வந்துருக்கிறோம். ஆனால் இது அளவோ சரி 7 அளவாக இருக்க மாதிரி கிடக்குன்னா மெலியத்தான் வேணும். கொஞ்சம் தெரியும் தானே வேலை விசரில் தெரிகிறேன். சுரந்து காட்டு உண்டு அபிஷ்டன வீடியோ சொல்லி இப்போ 3 நாளாக ஒரு வீடியோ முடிக்கல. என்ன எனக்கு தானே இல்லாம வந்து எனக்கு அப்பாக்கிட்ட எனக்கு தான் கணக்க வேண்டி இருக்கா. அம்மா சாரி எங்கால நல்ல வடிவான சாரியா கிடக்கா. அடுத்த அபிக்கு ஒரு காட்டு கிஃப்ட் கார்டு ஒன்று கொடுத்துருக்கேன். அபிக்கும் டிஷர்ட் இருந்தது அங்கே கிடக்குற டிஷர்ட்டு. அப்படி நிறைய டிஷர்ட்டு மாட்டிருக்கேன் நம்மடாப்பா. இந்த இதுவும் ஒரு டொமி அபிஸ்டனுக்கு. அப்படி என்ன எடுக்க வந்து கொண்டு கிடக்குது. இன்னொரு டொமி சிவப்பு கலராகவே என் ஃபேவரட் பிராண்ட். சிவப்பு கலரில் இருந்த ஒரு டொமி காட்டுன்றான். டொமி டிஷர்ட்டு சரியே இல்லை. நாங்கள் டொமின்ற ஒரு விஷயம் ஒரே ஒரு ஷர்ட்டு தானே என்கிட்ட கிடக்கு இது வரைக்கும். ஒரு எம்பலப்புக்கு அபிஷ்டனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். என்ன கிஃப்ட்? $100 அபிஷ்டனுக்கு படிப்புக்கு கொடுத்து கூடாது. அபிஷ்டன் பள்ளிக்கவே போச்சு இல்லை. நீ இப்போ 2-3 நாளாக என்ன செய்து கொண்டிருக்கிறா? வீடியோ 2 வீட்டுக்கு இருக்க அப்படி அனுபவம் இருக்குது. வேறு லெவல் அனுபவமாக இருக்குது. எல்லாரும் நல்லா பேச்சு பேசுறீங்க. அம்மாவுக்கு சமைக்க தெரியாண்டு சொல்றோம். உண்மையை தானே சொல்றோம். பொய்ய சொல்ல இல்லையா? நாங்கள் உண்மையில சொல்றோம் சமைக்க தெரியாண்டு. அம்மா இந்த சாப்பாடு ஒரு நாள் வேண்டி போட்டு பார்த்தா தான் சாப்பிட்டா தான் தெரியும். நாங்கள் படுற கஷ்டம் கமெண்ட்ஸில் நிறைய சமைக்க தெரியாதுன்னு சமைக்க தெரியாது இல்லை, சில விஷயங்கள் தெரியாது. அடுத்தது நாங்கள் அந்த வீடியோடு கேட்க அது ஒரு எங்கிட்ட ஒரு பாட் சமைக்க தெரியாது அம்மாவுக்கு அன்றது ஒரு கேரக்டர். அதில் அந்த கேரக்டர் சமைக்க தெரியாத கேரக்டர். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும். எல்லாத்தையும் சீரியஸாக பார்க்கக்கூடாது. வீடியோவில் சில விஷயங்களை காமெடியாக பார்க்கணும், சில விஷயங்களை சீரியஸாக பார்க்கணும். இந்த வேறு அடுக்கிறார். ஓகேங்க, இந்த எபிசோடு இப்படியே முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அடுத்த எபிசோடு என்னன்றது எங்களுக்கே தெரியாது.